மூலம் சம்பந்தமான நோய்கள், அதாவது ஃபிஷர், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், மோஷன் போகும்போது ரத்தம் போற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சிரமங்கள்ல நீங்க இருக்கீங்களா? இந்த கண்டிஷன் வந்து நிறைய நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது பாடி ஹீட் ஆனாலும் வரும்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன் ஏன் வருது, இதுதான் உண்மையாலுமே ரீசனா இருக்கக்கூடுமா, ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண தயக்கப்படுறீங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வராதாங்கிற ஒரு யோசனையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பதிவில் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கான பதில் கிடைக்க போது. முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கான தீர்வையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கான ரீசன் அப்படின்னா, எக்ஸாக்டாக இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பாடியை நீங்கள் செக் பண்ணிக்க போகிறீங்க. என்ன மாதிரி இப்போ நீங்கள் பைல்ஸ்லையோ ஹெமராய்ட்லையோ ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ், அதாவது மோஷன் போகும்போது ரத்தப்போக்கோ இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குன்னா 100 இல்லைங்க 200% உங்களுக்கு மலம் சம்பந்தமான, அதாவது மோஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கணும். வாட்ச் பண்ணுறீங்களா? இதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மோஷன் வந்து டைம் இல்லாமல் போயிட்டுருக்கும், ரொம்ப இறுக்கமாக, அதாவது கான்ஸ்டிபேஷன், எக்ஸ்ட்ரீம் கான்ஸ்டிபேஷன் கண்டிஷன் இருப்பீங்க, அல்லது ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோஷன் போகிற மாதிரி இருக்கும், டைம் இல்லாமல் மோஷன் போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்டோன்னு மோஷன் போயிட்டுருப்பீங்க, காலை எழுந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் முதல் வேலை மோஷன் போகிறதா தான் இருக்கும். ஈவன் 2 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 1 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, அல்லது 8 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, முதல் வேலை மோஷன் போகிறதா தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இதை வந்து ஃப்ரீ மோஷன்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் தான் இந்த பைல்ஸ் வர்றதுக்கோ, ஹெமராய்ட்ஸ் வர்றதுக்கோ, ஈவன் ஹெர்னியா வர்றதுக்கோ ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஆக்சுவல் ரீசன். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? ஜஸ்ட் திங்க் அண்ட் சி. நீங்கள் உங்களோட பிரச்சனை இப்போ மூலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம் அல்லது நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணால் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரீசனை நம்ம ட்ரீட் பண்ணணும் இல்லைங்களா? அதாவது மலம் சம்பந்தமான விஷயத்தை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது மோஷன் ப்ராப்ளம் தான் உங்களோட பைல்ஸோ ஃபிஷரோ ஹெமராய்ட்ஸோ வர்றதுக்கான மெயின் ரீசன்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்? எதுவுமே செய்யலை. ஏன்னா ரீசனே அப்படி தான், ரூட் காஸே அப்படியே தான் இருக்குது. ஸோ ரூட் காஸை ட்ரீட் பண்ணாத வரைக்கும் இது வந்து, அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் எந்த வியாதிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும், நம்ம தலை வலிக்கிறது, முழங்கால் வலிக்கிறது, வாட் எவர் உங்கள் உடம்பு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் நம்ம ஃபெயிலியருக்கான ரீசன், அல்லது வாழ்நாள் ஃபுல்லாக கண்ட்ரோலிங் ப்ராசஸ்க்கான ரீசன். பிரச்சனை எங்கே இருக்குது, அதுக்கான தீர்வு நம்ம உடம்புக்குள்ளே வேற ஒரு பக்கம் இருக்குது. அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். உங்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்